அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்க போடுற. நான் எப்போது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா ஹீரோ சாவி கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய் நீங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? ஆமா, என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன் நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டில் அப்படித்தானே போட்டுருக்கேன். ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட சண்டை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவலுக்கு வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவலுக்கு வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் நீ. அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போடணும் வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு அங்கங்க போற. வேலை பண தண்ணி வச்சுட்டு இருப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்து எடுத்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்கள மகனே நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளியே போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்காம வெளியில உனக்கு? எனக்கு இல்ல, இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம். என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அயோக்கிய பசங்க. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகணி சோகணிட்டு இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம் வசூல். நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே இருக்கு? அழுகுற முட்டை கட்டுங்க. அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் எங்க ஓடுற? தெரியாதான் கேக்குறேன். யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க? இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன். படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல கேட்டேன். தம்பி மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும். அதே மாதிரி தான் சட்டமும். ஆமா நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். ஐயா யாரு இது பையன்? பையன் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸுங்களாமா. ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க. என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க? அது சரிங்க, திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க. திடுதுப்புன்னு யாருப்பா வர சொன்னா? இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கியா? என்ன வழக்கமா ஆபீசர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான்? பள்ளிக்கூடத்தின் படுக்க வைப்பான், அங்கேயே படுக்க வை. ஆனா தம்பி காலையில இருந்துச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க. எங்க ஊர் நாய்க்கு ஒரு டைப் கடிச்சு வச்சிரு. இல்ல வேலை நீங்க தான் வேலனா?
முட்டாத்தனமா சட்டத்தை போட்டது யாருன்னு கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்குனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரா? கேள்வி மேல கேள்விங்க. அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார். தேங்க்யூ. பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க. ஆ, வாங்க. ஆபீசரா புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. சங்கு, சங்கு, நிறுத்துங்க. பாமா அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன 50 ரூபா. அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொல்ல நான் ஒத்துக்குவேன், ஆ, அழுக்காயிரு சொல்ல நான் ஒத்துக்குவேன். ஆ, அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி. அண்ணே இந்த நோட்டு செல்லாத சொல்றான் அவன். ஆ, இப்படி இருந்துச்சுன்னா செல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்கண்ணே. அண்ணே இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுண்ணே? இந்தாங்க, ரொம்ப நல்லதுண்ணே. நீங்க போங்க. வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுத்து? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டு அசலூர் காரணா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. ஏய், என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருடுதலமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டுதானே? வளையம் போட்டா? ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில் மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. ஆ. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதாட சொல்லுண்ணே, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா டப்பாங்கிட்டு போட்டது போட்டதான். சங்கு, எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. கோவிந்தா. வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க கூட்டுறவு பண்டகசாலை முறையில் நடக்குதுங்க. ஏங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாலை கிடைச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. தனி இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா, மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறது. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளுகிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. டேய் முத்துல தாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். டேய்
ஏடா பண்ற நீ? மரம் ஏறுறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. ஏன் இந்த ஆளை அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த அண்ணன். ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. போடா. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. சம்பந்தியா? ஏங்க என்ன பொண்ணே பாக்கல, கையே நினைக்கல, அதுக்குள்ள சம்பந்திக்கிறீங்க? பிக்ஸே பண்ணிட்டீங்களா? மிச்சர் எல்லாம் பண்ணலீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்குங்க. சாப்பிடலாம் வாங்க. என்னங்க என்னைக்கு வச்சு பேசுறாங்க? உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகள் இருக்கிறாங்களே. ஐயோ, எனக்கு இப்படி சொல்லி போட்டீங்க. உங்களை கூப்பிடுறதுக்காக நின்னுட்டு இருந்தோம்ங்க. வாங்க 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 மாப்பிள்ள, பொண்ணை வாங்க. பெத்தவங்க கரெக்டா இருக்கு. எப்படி பண்ணாங்க பாத்தியா? ரிவர்ஸ் கீர்லயே போறாங்க பாரு. வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வர்றோம்யா, பாலி விட்டா தானே வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு. உட்காரு, எடுத்து பரவாயில்ல, எடுத்து உங்களுக்கு தானே. நானும் உட்கார்ந்துக்கிறேனுங்க. உட்காரு, உங்க வீடு தானே. உட்காரு மச்சான். ஆமா, இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சன் தானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? போன வாரம் 2 பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்திருப்பீங்களே. ஆமா, அந்த கோர்ட்ல இவருதான் ஜட்ஜுங்களா? வெட்டினவனே நான் தானுங்க. ஐயோ, வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல. அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏனுங்க, இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களேன். ஏனுங்க? இல்ல, நாம சீர்சினத்தை பத்தி பேசுவோம். அது இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறேன் பாருங்க, பரவாயில்லைங்களா? ஐயோ, இங்கே இருக்கட்டும் இருக்கட்டுங்க. வெட்டு உழுவுதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் உள்ள வெட்டினா என்ன, வெளியே வெட்டினா என்ன? சங்கு, சங்கு, சங்கு. எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே. சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? See there. ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? Don't beat me. எப்படி சொல்லலாம்? Leave me. எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, please help me. சொல்லுவியாடா? டேய், சொல்லுவியா? நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏயா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன்.
என்னடா அது? பாட்டு என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். ஐயோ! பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ